2009ஆம் ஆண்டு அறிவழகன் வெங்கடாச்சலம் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் ஈரம். சந்தேக புத்தியால் தன்னை சித்திரவதை செய்து கொலை செய்தவர்களை இறந்து போன பெண் ஆவியாக்க வந்து தண்ணீர் மூலம் பழிவாங்குவதை அமானுஷ்ய திகிலோடு ஈரம் படத்தில் காட்டியிருப்பார்கள். கிட்டத்தட்ட ஈரம் திரைப்பட பாணியில் தன்னை கொலை செய்த காதலனையும் அவரது குடும்பத்தையும் ஒரு பெண் ஆவியாக்க மாறி 34 ஆண்டுகளுக்கு பிறகு போலீசில் சிக்க வைத்திருக்கிறார். குஜராத் மாநிலம் அகமதாபாத் நகரத்தின் வத்வா பகுதியில் உள்ளது குதுப் நகர். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் சம்சுதீன் கேடேவாலா. இவர் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர். இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் பிள்ளைகள் உள்ளனர். பெற்றோரோடும் சகோதரரோடும் வசித்து வந்திருக்கிறார். மகாராஷ்டிர மாநில மும்பையைச் சேர்ந்தவர் ஃபர்சானா என்கிற ஷப்னம். இவருக்கும் அகமதாபாத்தைச் சேர்ந்த சம்சுதீனுக்கும் இடையே நீண்ட நாட்களாக திருமணத்தை தாண்டிய நெருங்கிய உறவு இருந்தது. இதனால் ஃபர்சானா மும்பையிலிருந்து அடிக்கடி சம்சுதீனை பார்க்க அகமதாபாத் வந்து செல்வது வழக்கம். அந்த நேரங்களில் எல்லாம் ஃபர்சானா சம்சுதீனின் முதல் மனைவிக்கு இணையாக அவருடைய சொத்துகளில் தனக்கும் சரிபாதி பங்கு வேண்டும் என்று கேட்டு கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த சொத்து பிரச்சனை எல்லை மீறியதால் சம்சுதீனின் குடும்பத்திற்குள் பெரும் குழப்பமும் தகராறும் ஏற்பட்டு வந்துள்ளது. இதனால் காதலி ஃபர்சானா மீது சம்சுதீனுக்கு கொலைவெறி உருவாகியுள்ளது. இந்த சூழலில்தான் 1992ஆம் ஆண்டின் ஒரு மழைக்காலத்தில் ஃபர்சானா மும்பையிலிருந்து சம்சுதீனை பார்க்க வழக்கம் போல் அவரது வீட்டிற்கு வந்திருக்கிறார். அப்போது மீண்டும் அவர்களுக்குள் சொத்து தகராறு வெடித்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த சம்சுதீன் தனது சொத்துக்களை காப்பாற்றவும் ஃபர்சானாவை தனது வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமாக நீக்கவும் அவரை தீர்த்து கட்ட முடிவு செய்திருக்கிறார். அந்த கொடூரத்தை செய்ய சம்சுதீன் தனது தம்பி இக்பாலையும் உறவினர் அப்துல் ஜவ்ராலாவையும் கூட்டு சேர்த்திருக்கிறார். மூவரும் சேர்ந்து ஃபர்சானாவை கழுத்தை நெரித்து கொலை செய்திருக்கிறார்கள். சடலத்தை வெளியே கொண்டு சென்றால் மாட்டிக்கொள்வோம் என்ற பயத்தில் வீட்டில் இருந்த பாழடைந்த செப்டிக் டேங்கில் ஃபர்சானாவின் சடலத்தை புதைத்திருக்கிறார்கள். கொலை செய்த எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் சம்சுதீனும் அவரது தம்பியும் அதே வீட்டில் குடும்பத்தோடு வசித்து வந்திருக்கிறார்கள். 2015ஆம் ஆண்டு சம்சுதீன் மாரடைப்பால் இறந்து போயிருக்கிறார். அவரின் மரணத்துக்கு பிறகுதான் இக்பாலுக்கும் சம்சுதீன் குடும்பத்தினருக்கும் ஒருவித அமானுஷ்ய பீதி ஏற்பட்டுள்ளது. 1992ஆம் ஆண்டு கொலை செய்த ஃபர்சானாவின் உருவம் அடிக்கடி அவர்கள் முன் தோன்றியுள்ளது. அந்த வீட்டில் அவரின் ஆவி உலா வருவதாகவும் தன்னை கொலை செய்த சம்சுதீனை ஃபர்சானா ஆவியாக வந்து கொன்றுவிட்டதாக ஒட்டுமொத்த குடும்பமும் ஆழமாக நம்பியுள்ளது. நாளுக்கு நாள் இந்த அமானுஷ்ய பயம் அவர்களை ஆட்டி படைத்திருக்கிறது. இதனால் அந்த வீட்டை காலி செய்துவிட்டு வேறு வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். அங்கு சென்ற பிறகும் ஃபர்சானாவின் ஆவி விடாமல் அவர்களை துரத்துவதாக நினைத்திருக்கிறார்கள். ஃபர்சானா தங்களை பழிவாங்க துடிப்பதாக நினைத்த சம்சுதீனின் குடும்பத்தினர் அதிலிருந்து தப்பிக்க மாந்திரீகத்தை நாடியிருக்கிறார்கள். எக்கச்சக்கமான பூஜைகளை செய்து ஃபர்சானாவின் ஆவியை விரட்ட முயன்றிருக்கிறார்கள். ஆனால் அது எதுவும் பலனளிக்கவில்லை. மீண்டும் மீண்டும் ஃபர்சானாவின் உருவம் அவர்கள் முன்னே வந்து கொண்டே இருந்தது. சம்சுதீனின் குடும்பத்தார் மந்திரவாதிகளை தேடி தேடி சென்று பூஜை செய்து வந்திருக்கிறார்கள். இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பகுதி முழுவதும் பரவி இருக்கிறது. ஒரு கட்டத்தில் அது அகமதாபாத் குற்றப்பிரிவு போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது. குற்றப்பிரிவு துணை ஆணையர் அஜித் ராஜியன் தலைமையிலான தனிப்படை போலீசார் வத்வா பகுதியில் உள்ள சம்சுதீன் வீட்டிற்கு சென்று விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். முதலில் அவர்கள் மறுத்தாலும் போலீசார் தங்கள் பாணியில் நடத்திய விசாரணையில் சம்சுதீனின் தம்பி இக்பாலும் குடும்பத்தினரும் 1992இல் ஃபர்சானாவை கொலை செய்து செப்டிக் டேங்கில் புதைத்த உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அகமதாபாத் குற்றப்பிரிவு போலீசார் உரிய அனுமதியை பெற்று சம்பவ இடத்திற்கு ஜேசிபி இயந்திரங்களுடன் சென்று சடலம் புதைக்கப்பட்ட செப்டிக் டேங்கை தோண்டியிருக்கிறார்கள். பல மணி நேர தேடுதலுக்கு பிறகு மனித மண்டை ஓடு, எலும்புகள் மற்றும் ஒரு மோதிரத்தை மீட்டனர். மீட்கப்பட்ட இந்த மனித எச்சங்கள் ஃபர்சானா உடையதுதானா என்பதை உறுதிப்படுத்த DNA பரிசோதனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இதற்கிடையில் போலீசார் மும்பையில் வசிக்கும் ஃபர்சானாவின் சகோதரரை கண்டுபிடித்து அவரிடம் இருந்து இரத்த மாதிரிகளை பெற்று மீட்கப்பட்ட எலும்புகளின் DNA-வுடன் ஒப்பிட்டு பார்க்க திட்டமிட்டுள்ளனர். தடயவியல் அறிக்கை வந்த பிறகே உயிருடன் இருக்கும் மற்ற குற்றவாளிகளை கைது செய்து சிறையில் அடைக்க போலீசார் முடிவு செய்துள்ளனர். ஒரு பெண்ணை கொன்றுவிட்டு சட்ட மற்றும் போலீசாரின் கண்களிலிருந்து 34 ஆண்டுகள் தப்பித்து வாழ்ந்தாலும் குற்றவாளிகளின் மனசாட்சியும் பயமும் அவர்களை நிம்மதியாக வாழவிடவில்லை. அறிவியல் பூர்வமாக இது குற்ற உணர்ச்சியால் ஏற்படும் பிரமை என்று கூறப்பட்டாலும்
ஃபர்சானாவின் ஆவிதான் இந்த வழக்கின் உண்மைகளை இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு வெளிக்கொண்டு வந்துள்ளது என்று அந்த பகுதி மக்கள் நம்புகின்றனர். Put your hands together and welcome the Dark Side!